Hi students, நம்ம இன்னைக்கு 10th CBSE Maths NCERT ல arithmetic progression chapter ல exercise 5.2 ல 15th sum பாப்போம் இந்த வீடியோல. For what value of n are the nth terms of two APs are equal னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரெண்டு APs கொடுத்துட்டு இருக்காங்க. So first AP என்ன கொடுத்திருக்காங்க? 63 65 67. ஓகேவா, A என்ன வரும்? 63. D is equal to 65 minus 63. அப்போ 2. அப்போ இதுக்கு AN என்ன வரும்? AN is equal to 63 plus n minus 1 into D. AN. ஓகேவா, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் AP. Second AP 3, 10, 17. இங்கே A என்ன வரும்? A is equal to 3. D is equal to 10 minus 3 is equal to 7. அப்போ AN என்ன வரும்? AN is equal to 3 plus n minus 1 into 7. For what values of n, the nth terms of two APs are equal னு கேட்டிருக்கிறாங்க. To find illati, to find n, we have to equate the two APs. ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஏபியும் ஈக்குவல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்போ 63 plus n minus 1 into 2 is equal to 3 plus n minus 1 into 7. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த 3 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். -3 is equal to n minus 1 into 7. இது இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா -2 into n minus 1. இப்போ 7n minus 7 minus 2n minus into minus plus 2. 63 minus 3 60. இப்போ 7n minus 2n 5n minus 5 60. அப்போ 60 இந்த 5 இந்த பக்கம் வரும்போது plus 5 ஆயிடும் is equal to 5n. இப்போ 5n is equal to 65. நான் எதையும் சேஞ்ச் பண்ணல, அதனால சைன் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ n is equal to 65 by 5. 1 3. ஸோ n is equal to 13. Therefore 13th term of the two given APs are equal. Of the two given APs are equal. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.